ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பஃப் கை ஸ்லீவோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ், சாரி லைனிங் கிளாத்து. இது வந்து நல்ல கிளாத், சரிங்களா? இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பஃப் கை ஸ்லீவோட கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ், 2 சேனல்லையுமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே போல் ஸ்டிச்சிங் வீடியோவும் ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். நான் வந்து 1 by 1 வந்து நான் சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் அளவுக்கு தான் நம்ம வந்து அட்கட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து இந்த எட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எட்ஜில் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்டர்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்டர் வந்து இந்த பக்கம் வந்து லைனிங் கிளாத் தாண்டி பார்டர் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ அதனால இந்த பக்கம் வந்து நமக்கு பார்டர் தெரியுங்கிறதுனால இந்த பக்கம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எப்பயும் போலதாங்க, கை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போலதாங்க. இந்த பக்கமும் மறுபடியும் மடக்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் சுற்றி ஃபுல்லாக இந்த லைனிங் ஃபுல்லாக நம்ம அடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். கட் பண்ணிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க. பஃப் கை ஸ்லீவுங்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஃபுல்லாக வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஈஸியாக வந்து நம்மளே வந்து கற்றுக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கட்டிங் வீடியோ போடும்போதே ஸ்டிச்சிங் வீடியோக்காக வெயிட்டிங்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த லைட் பஃப் கை ஸ்லீவ் வந்து எப்போ வருதோ அப்போ தானே ஸ்டிச் பண்ணி தர முடியும். மொத்தத்தில் நார்மல் ப்ளவுஸாக தான் ஸ்டிச்சிங் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த லைட் பஃப் கை ஸ்லீவ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் இது பண்ணியாச்சு, இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல 3 இடத்துல ஏற்கனவே லைனிங்கில் வந்து அட்காட் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து நல்ல கிளாத்லேயும் சேர்த்து இந்த மாதிரி அட்காட் போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பொசிஷனில் வந்து கிளாத் வந்து இருக்கும், சரிங்களா? இப்போ எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்காட் இருக்குறீங்களா, அந்த இடத்துல ஒரு ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ப்ளீட்டு, அதுக்கு அடுத்து இந்த அட்காட்டை சென்டர்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ளீட்டு, இப்படியே இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 இப்படி வர்ற மாதிரி வைக்கணும், சரிங்களா? நான் இன்னொரு தடவை வச்சிடுறேன். அதாவது இந்த பக்கம் 3 தனியா, இந்த பக்கம் 3 தனியா, அந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து அடுத்தடுத்து ஃபுல்லாக வர்ற மாதிரியே நான் வந்து வச்சுட்டேங்க. ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1, சரிங்களா? 3 இப்படி வச்சுட்டு சின்னதாக வச்சுக்கோங்க ப்ளீட்டு. சப்போஸ் இல்லை எனக்கு இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம், எனக்கு சின்னதாக ரொம்ப சின்னதாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீடில் இருக்கு இல்லைங்களா, நீடியில் வச்சு எடுத்து விட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் இந்த மாதிரி லைட் பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சு தாங்க வரணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து இப்படி ஏற்றி தாழ்த்தி அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பஃப் வந்து கரெக்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா நமக்கு நல்லா வந்து இந்த லைட் பஃப் வந்து அழகாக வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போது இந்த பஃப் பாருங்கள், நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி வந்துட்டு அழகான பஃப் வந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் சுருக்கு வைப்போம் இல்லைங்களா, பஃப் கைக்கு வைப்போம் இல்லைங்களா, நார்மலாக அது மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன அதாவது அந்த சென்டர் அட்காட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த பக்கம் 3 பிளேட்டு, இந்த பக்கம் 3 பிளேட்டு, அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 1 2 3 இந்த 3 பிளேட்டுக்கு சென்டரில் எது இருக்குது அந்த இடத்துல இருந்து நம்ம டாட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு பெர்ஃபெக்டான அந்த பஃப் கை வந்து கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான். நான் இன்னொரு கையும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இன்னொரு கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஜாயிண்ட் வரையும் முடிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு கையை நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
ப்ளவுஸ் இப்போ தான் நான் உங்கள் சேனல் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு பேக் பீஸ் கட் பண்ணுறது, கழுத்து சுற்றளவு எல்லாத்துக்குமே வீடியோ வந்து இருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அது மாதிரி அந்த ஜாயின் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து லைனிங்கையும் நல்லா கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக அந்த எட்ஜில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணுறது சரி, இந்த பஃப் கை ஸ்டிச் பண்ணுறதுலையும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி அட்காட் பண்ணி வச்சுருப்போம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. பஃப் கை ஸ்லீவோட கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ எந்த இடத்துல அட்காட் இருக்கோ ஈஸி தாங்க, எந்த இடத்துல அட்காட் இருக்கோ அங்கே ஒரு ப்ளீட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்லேருந்து இந்த பீட்டுக்குள்ளே ஒரு 2வது, இந்த அட்காட்டோட 3வது முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் இங்கே 1, இங்கே 2வது, இந்த அட்காட் இருக்கு இல்லைங்களா அதோட 3வது இப்படி முடிச்சிடணும். இந்த மாதிரி தான் வரணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வளைவாக தான் வரணும். சரிங்களா? இப்போ நான் வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்லலாம் வச்சிடலாங்க, ரொம்ப கிடையாது. இந்த இடம் வந்து இப்படி 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 வரக்கூடாது, இதை தாண்டி இப்படி தான் வளைச்சி இந்த மாதிரி வரணும். அந்த கையோட வளைவு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வளைவில் தான் வரணுங்க. ஏன்னா அப்படி வச்சாதான் அந்த பஃப் கை வந்து ஈவனாக வந்து வரும். கை வளைவு இருக்கு இல்லைங்களா அந்த பொசிஷனில் வரணும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஈஸி தாங்க. அந்த பாருங்களேன், இந்த இடம் வந்து இப்போ கை வளைவு எப்படி வளைச்சி வருமோ அந்த மாதிரி வளைச்சி வரணும். இப்போ நீங்கள் இதை இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் அழகான அந்த பஃப் வந்து கிடச்சிரும். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. சரிங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா லைட் பஃப் வந்து வைக்கிறது. ரொம்ப அழகான லைட் பஃப் வந்து இப்படி தான் வைக்கணும். ஓகேங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட் பஃப் வைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.